Ramya. Hello. Finally. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதை சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரம் சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் தான். நீங்கள் கேர்ள்ஸாக ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நாள் கழித்து வரேன். எனக்கு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவ்வளோ வெறிச்சோடி போயிருந்துச்சு. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பஸ் ஸ்டாண்டில் அது ரொம்ப பிஸியாக இருக்கும். நான் அவ்வளோ கூட்டமாக பார்த்துட்டு திடீர்னு கூட்டமே இல்லாமல் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பஸ் ஏறிட்டோம். நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி பஸ் தான். ஸோ நீங்கள் காலையிலே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கும் அண்ட் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பர் பர்சனுக்கு எங்களுக்கு 210 ருபீஸ் தான் ஆச்சு. இது கவர்மெண்ட் பஸ் அப்படின்றனால நீங்கள் ஏசியும் புக் பண்ணிக்கலாம், நார்மலும் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது நார்மல் புக் பண்ணிட்டோம், வரும்போது ஏசி புக் பண்ணிட்டோம். ஸோ பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 500 to 600 பஸ்க்கு ஒதுக்குற மாதிரி இருக்கும் இன் அண்ட் அவுட். பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹால்ட் இருக்குது. 10 to 15 மினிட்ஸ் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது பிரேக் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் 3 ஹவர்ஸில் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கின்னு பார்த்து டிரைவர் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓட்டிகிட்டு வந்துட்டார். வந்த உடனே இந்த ஹோட்டல் கார்த்திக் அப்படின்ற இடத்துல தான் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஆட்டோவும் ஏறிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கினோடனே அத்தனை பேர் ஆட்டோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தயவுசெய்து எங்கே கம்மியாக சொல்கிறாங்களோ அதுவும் பார்கெயின் பண்ணி தயவுசெய்து ஏறுங்க. ஏன்னா சென்னையை கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் ஆட்டோ ரேட் பயங்கர ஹையாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது இந்த ஹோட்டல் ஆராவில் தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ், ரூம் டூர் முதற்கொண்டு எல்லாமே நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் தரேன். வந்தோடனே பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் தான் கொடுத்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு செக்இன் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் தேவைப்படும், ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி. செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டே சுற்றி பார்க்க பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டான சுண்ணாம்பர் போட் ஹவுஸ் தான் போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கேப் போட்டாச்சு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வரீங்க அப்படின்னா வண்டி தயவுசெய்து ரெண்டல் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய இடத்துல கொஞ்சம் நேரம் தான் ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வண்டி ஓகே. ரொம்ப நேரம் பார்க்கிங்லேயே ஒரு வண்டி நிற்க போகுதுன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே இடத்துல ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா வண்டி எடுக்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி கேப் போட்டுக்கிட்டிங்கன்னா பர் பர்சனுக்கு கம்மியாகவே வந்துடும். அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாரடைஸ் ஐலாண்ட் போக போகிறோம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்டிவிட்டி ப்ரைஸ் மாறுது. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் தான் 354 ருபீஸ் பேக்கேஜ். இது எப்படின்னா அந்த போட் ஹவுஸ்லேருந்து உங்களை பாரடைஸ் ஐலாண்டு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அங்கே கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் ஒரு டைமிங்க்கும் போட் இருக்குது. நீங்கள் ரிட்டன் அதில் வந்துடலாம். இதுக்கு அந்த ப்ரைஸ் வர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்றது இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போட் ஏரியாச்சு. இப்படி இருக்குது, இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு போட்டு. போகிற ரூட் எல்லாமே நல்லா சீனிக்காக இருந்தது. இந்த கேரளா பேக் வாட்டர்ஸில் போகிற மாதிரி நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. வியூஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எதிர்த்தாப்பில் ஒரு மண் ரோடு நீங்கள் பார்க்குறீங்களா, அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஐலாண்டை கனெக்ட் பண்ணியிருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ரைவேட் ஐலாண்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது இப்போ நம்ம போக போகிற பாரடைஸ் ஐலாண்ட் தான். ஐலாண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக என் லைஃப் டைம்லேயே நான் முதல் முறையாக ஒரு ஐலாண்டுக்கு வரேன்னா அது இந்த ஐலாண்ட் தான். செம்ம கிளென்லினஸ்லாம் செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தில் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற பீச்சு கம்பேர் பண்ணும்போது இங்கே பிளாஸ்டிக்கே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. பட் கம்பேரேட்டிவ்லி அவ்வளோ நீட்டாக பீச்சை மெயின்டைன் பண்ணாங்க. அதுவும் இது ப்ரைவேட் பீச்சும் கிடையாது வேறு. ஆனால் ஒரு விஷயம், கேட்டது ஒன்று பார்த்தது ஒன்றுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் போன அன்னைக்கு. கைஸ் இப்போ நம்ம எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் சொல்லு ரம்யா. பாரடைஸ் பீச் 354 ரூபாய் ஒருத்தங்களுக்கு ஒரு ஐலாண்ட்ல விட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 354 ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி பர் பர்சனுக்கு 354 ருபீஸ். இது நிறைய பேர் இது ரிலேட்டடாக வீடியோஸ் கூட போட்டிருக்காங்க. லைக் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அண்ட் அவங்க அதை கூட காமிச்சிருக்காங்க. பட் இன்றைக்கி எங்கள் நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
நாங்கள் வந்த நேரமோ என்னமோ மாயமோ தெரியல, இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸும் எடுத்துட்டாங்களா? வந்து நல்லா இருந்தது. அந்த கேரளா பேக் வாட்டர்ஸில் போன மாதிரியே இருந்துச்சுல ரம்யா, ஆமா ஆமா, அது நல்லா இருந்தது. போட்டிங் நல்லா இருந்தது. வந்தது அந்த 354 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் பீச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய உங்களுக்கு ஸ்பாட்ஸ் இருக்காங்க. அங்கே ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி சாப்பிட்டுட்டு வந்துருங்க. இங்க வந்து சீரியஸ்லி வந்து ஃபுட் வைஸ் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. ஒரு பிரெட் ஆம்லெட் வந்து 125 ருபீஸ், 125 185. அதனால வந்து இங்க வந்து தயவு செய்து யாரும் சாப்பிடாதீங்க. அப்படி வரதா இருந்தா ஈவினிங் டைம் வாங்க. நீங்களே வந்து லஞ்ச் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிடலாம். அங்கங்க குட்டி குட்டியா வந்து இந்த மாதிரி கூரை போட்டு வச்சிருக்காங்க, அவங்க ஃபேமிலியா வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக மட்டும். மற்றபடி இங்க பண்றதுக்கு வந்து இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதான் இப்போதைக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நெசம். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே, தெய்வமே உனக்கு அசிங்கம். ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, ட்ரை பண்ணா நான் வீடியோல அப்லோட் பண்றோம். பாத்தீங்கன்னா ஒரு கார் டைப்ல ஒரு வண்டி இருக்கீங்க, அது என்னன்னு ஜீப் மாதிரி இருக்கு. அது நீங்க இங்க மண்ணுல வந்து நீங்க டிரைவ் பண்ணலாம். அதுக்கு அவ்வளோ கியூ நிக்குதாங்க. அதை தவிர எதுவுமே இல்லைங்க. இங்க சீரியஸா நாங்க எங்க வெயில்ல வந்து காஞ்சிட்டு இருக்கோம். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, எனக்கு கண்ணு வேற கூசுது. சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். நாங்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பாரடைஸ் ஐலாண்ட் வராதிங்கன்னு நாங்கள் சொல்லலை, வரலாம். பட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க டைமாக பார்த்து வாங்க. டெய்லியும் இப்படி தான் இருக்குமான்றது வந்து எனக்கு தெரியல. மேபி 1 or 2 days இந்த மாதிரி வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பீச்சை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது. அந்த கேமல் ரைடு, அதுக்கப்புறம் இந்த டிவி ஷோஸில் வருவேன் இந்த மாடு சுற்றுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து மண்ணில் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி வந்து இருந்தது, ஸ்கூட்டி மாதிரி. வந்ததுக்கு ஏதாவது பண்ணணும்னா இதை பண்ணிட்டு போகலாம் நீங்கள், அவ்வளோதானே தவிர வந்து மற்றபடி சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அங்கே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. போகும்போது அப்படியே வந்து ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டுட்டு கேப் போட்டுட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே போயிட்டோம். அங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே சாப்பிட்லாம் ஃப்ரெஷ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மே கிச்சனுக்கு தான் வந்திருந்தோம். இது வந்து ஹோட்டல் ஆராக்கு கீழே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஹோட்டலோட சேர்ந்தது தான் அது. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மேட்சும் வந்து ஓடிட்டு இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கும்போது ஃபுல்லாகவே நம்ம தமிழ் லாங்குவேஜை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபுல்லாகவே தமிழ் தீமில் வந்து ஒரு விஷயமும் பார்த்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள், ஏன்னா பீப்புளும் வந்து அவ்வளோ ஹாஸ்பிட்டபிளாக வந்து இருந்தாங்க. அண்ட் இதை பற்றி நான் சொல்லாமல் போனால் எப்படிங்க, ஒரு மேகசினை கூட நான் இவ்வளோ பார்த்ததில்ல, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது மெனு கார்டு. ஓனர் வந்து ரஜினி ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ரஜினி ஃபோட்டோஸாக இருந்தது அனிமேட் பண்ண மாதிரி. அண்ட் வந்து அங்கே நம்ம இன்ட்ரோவும் இருக்குது பாருங்களேன், வணக்கம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு பக்கம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் செம குஷி ஆகிட்டேன். அண்ட் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, அஃபோர்டபுளாக இருந்தது, நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண டிஷ் வந்துட்டு இதுதான், தெரியாக்கி சிக்கன். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு வந்து சொன்னாங்க. இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு மஸ்ட் ட்ரையான டிஷ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து கார்ஜஸ். இது வந்துட்டு பார்க்க போண்டா மாதிரியே உங்களுக்கு இருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் சீஸ் ஸ்டஃப் பண்ணி ஒரு போண்டா டைப்பில் இருக்குது, வித் ஆரஞ்ச் சாஸ் தான். இதை டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் மூணாவதாக நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து க்ரோக் மடாமே. இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் டிஷ் தான். இது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு சீஸ் அண்ட் சிக்கனை வந்து ஷ்ரெட் பண்ணி ஹர்ப்ஸ் போட்ட ஒரு கார்லிக் டைப் ஆஃப் ப்ரெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்களுக்கு பில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 852 ருபீஸ் தான் வந்துட்டு ஆச்சு. இந்த 3 டிஷ் நீங்கள் கொஞ்சம் கான்டினென்டலாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இல்லை தமிழ் ஃபுட்டு வேணும்னாலும் அங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் தான் எடுத்தோம். ஸோ ஈவினிங் போல் பார்க்கலாம் நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ராக் பீச். என்னடி இது லைட்டு இப்போ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் ஐலாண்ட் வந்து போயிட்டு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ராக் பீச், அதுக்கப்புறம் நைட் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாண்டி சிட்டியை வந்து ஒரு சுற்ற போகிறோம். எப்படி ரம்யா? எஸ் வாங்க போகலாம். போயிட்டு என்ன பண்ணுறோன்றதை வந்து காமிக்கிறோம்.
நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வாக் பண்ணி கூட வந்துடலாம் ஒரு சில ஸ்பாட்ஸ். நாங்கள் பார்த்திங்கன்னா ராக் பீச் தான் வந்தோம் ஆட்டோவில் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு. இங்கே பார்த்தோன்னே அவ்வளோ ஹேப்பனிங்காக இருந்தது. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து லைட்டிங்லாம் போட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாக் பண்ணிட்டு இருந்தாங்க நைட் டைமில். அண்ட் நாங்களும் கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ராக் பீச்சை நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சரில் தான் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அங்கே உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கவே வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். அவ்வளோ அழகழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. அண்ட் ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. தட் இஸ் வந்து இட்டாலியன் ஐஸ்கிரீம் தான். அது வந்து ஜெலட்டோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்ததுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த GMT ஃபைனஸ்ட் இட்டாலியன் ஐஸ்கிரீமுக்கு தான். இங்கே வந்து சாக்லேட்லேயே அத்தனை ஃப்ளேவர்ஸ், ஒன்று எடுத்தோன்னா அதுக்கு அத்தனை ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ தட் வந்து 3 ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. மில்க் ப்ளஸ் ஏசனல் ப்ளஸ் நியூட்டெல்லா அதை ட்ரை பண்ணி. இல்லைன்னா நம்ம அந்த சைடில் எதனா ட்ரை பண்ணுறியா நீ? நான் வந்து இது வாங்குகிறேன், ரம்யா அது வாங்கட்டும். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தான் இருந்துச்சு. பட் வந்து வந்ததுக்கு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு போகணும்ல, அதனால் ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்கி பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணோம். இது மட்டும் கடை கிடையாது, அங்கே இதே மாதிரி வந்து எக்கச்சக்கமான இட்டாலியன் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வந்துருக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோமோ? ஐஸ்கிரீம் கொஞ்சம் கண்ணாடி வாங்கணும். கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. அது நீங்கள் வந்து டெசர்ட் வந்து எப்பவுமே லாஸ்ட்டில் சாப்பிட்றேன்னா ஃப்ரண்ட்டில் சாப்பிட்டீங்களா, அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு நாள் பத்தலைல்ல. நான் சொன்னல பாண்டினா நைட்டுன்னு இந்த ஸ்ட்ரீட்டை தான் பார்த்தேன் நான். அப்படியா? இது ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. ஆமாம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் காலனியை தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்பாட்ஸ் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு நைட் ஷாப்பிங்கும் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில், போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, பிகாஸ் 9 o'clock வரைக்கும் தான் ஓப்பன் போட்டிருந்துச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டின்னரும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஹோட்டல்லே வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Day 2 vlog நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் டாடா பை ஃப்ரம் DB.